نقرئك فلا تنسى. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, கடந்த வாரம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு இடைக்கால தீர்ப்பு ஒன்று வழங்கி இருக்கின்றார்கள். மடிசார் மாமி என்ற ஒரு படம், அந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க. அதற்கு எதிராக பிராமணர் சங்கத்திலிருந்து வழக்கு தொடுக்கப்படுகின்றது. அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி கிருபாகரன் என்பவர் இந்த படத்திற்கு எதிராக இடைக்கால உத்தரவு, படத்தை வெளியிடக்கூடாது என்று கூறி இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கின்றார். இந்த இடைக்கால உத்தரவு பிறப்பித்ததுதான் தாமதம். ஒரே பத்திரிகைகளுடைய தலையங்கங்கள்லாம் பார்த்தா புகழ்ந்து தள்ளுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பா, அருமையான ஒரு தீர்ப்பு, என்ன மாதிரியான ஒரு தீர்ப்பு, ஆபத் பந்தாவனாக இவர் இந்த தீர்ப்பை சொல்லியிருக்கிறார். இப்படி ஒரு தீர்ப்பு வராதா என்று மக்கள் ஏங்கிக் கொண்டிருந்தார்கள். மக்களுடைய உள்ளத்துல வயிற்றுல பாலை வாத்தாரு, தலையில தண்ணி அள்ளி ஊத்தினார் என்று சொல்லி எழுதுறான். அதாவது எந்த அளவிற்கு என்றால், இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு இந்த உலக வரலாற்றிலே வழங்கவில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தினத்தந்தியினுடைய அந்த தலையங்கத்தை எடுத்து படிச்சு பார்த்தா அந்த தீர்ப்பை புகழ்ந்து தள்ளி எழுதியிருக்கிறான். இவன் மட்டுமா எழுதுறான், மீடியாக்கள் என்று இருக்கக்கூடிய அயோக்கியர்கள் எல்லாமே அப்படிதான் எழுதுறான். சரிப்பா, இப்ப நீங்க மடிசார் மாமின்ற இந்த படத்துக்கு இப்படி தீர்ப்பு வழங்குறீங்கல்ல, தீர்ப்பு வழங்குறத இப்படி வரவேற்று எழுதுகின்றீர்களே, இதுக்கு முன்னாடி இஸ்லாமிய சமுதாயத்தை கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி ஒரு படம் எடுத்தானே, அப்ப இஸ்லாமிய சமுதாயம் போராடிச்சா இல்லையா? இஸ்லாமிய சமுதாயம் மனம் வெந்து போய் நொந்து போய், ஏண்டா இப்படி அநியாயம் பண்றீங்க, நாங்க தானடா உங்களுக்கு கிடைச்சோம் என்று சொல்லி எங்களை எத்தனை தடவைடா இப்படி தீவிரவாதியா காட்டுவீங்க? விஜயகாந்த் வந்தாலும் ரசூல் கானை தான் கொள்றான், அர்ஜுன் வந்தாலும் அதே அப்துல்லாவை தான் சுட்டு தள்ளுறான். இப்படி விஜயின் இந்த கூத்தாடி இதே மாதிரியான வேலையை பார்க்கிறான். இப்ப போதாக்குறைக்கு இந்த கமல்ன்ற கலிசடை இந்த வேலையில இறங்கி இருக்கடா என்று சொல்லி இந்த இஸ்லாமிய சமுதாயம் மனம் வெந்து போய் போராட்டத்தில் இறங்குச்சே. அப்ப இந்த அயோக்கியர்கள் என்ன சொன்னார்கள்? ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கிறோம். அல்ல அப்படி கண்ணு முன்னாடி கொண்டு காட்டுறான். அப்ப விஸ்வரூபத்துக்கு எதிராக நாம குரல் கொடுக்கின்றோம், போர்க்கொடி தூக்குறோம். அப்ப இவன் என்ன சொன்னான் தெரியுமில? இன்னும் சொல்ல போனா அந்த படத்தை பார்த்து விட்டு முஸ்லிம் தலைவர்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த கலிசடை கூட்டிட்டு போய் காமிச்சிச்சு. கமல் என்ற கலிசடை அவனுடைய வீட்டுல கொண்டு போய் காமிச்சான், போட்டு காமிச்சான். அந்த 23 அமைப்புகளை தனியா கூப்பிட்டாங்க, தவ்ஹீத் ஜமாத்தை தனியா கூட்டு போய் காமிச்சாங்க. படத்தை பார்த்துட்டு இப்படிப்பட்ட ஒரு மோசமான படம் இஸ்லாமியர்கள் சித்தரிச்சு வந்ததில்லை என்று பார்த்து விட்டு கொதிச்சோம். அதுல உள்ள ஒவ்வொரு காட்சிகளையும் குறிப்பிட்டு இந்த காட்சியில நீ எப்படி எடுத்திருக்கடா என்று சொல்லி குற்றச்சாட்டு வச்சோம். இந்த மடிசார் மாமின்ற படத்துக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்திருக்கிறானே இந்த நீதிபதி போய் படம் பார்த்தானா? இந்த யார் யாரெல்லாம் எதிர்க்கின்றார்கள் அவன் ஏதாவது படம் பார்த்திருக்கிறானா? எதுவும் கிடையாது. படத்தினுடைய தலைப்பு மடிசார் மாமி, இதுக்கு கொதிக்கிறாங்க. உள்ள மடிசாருக்குள்ள என்ன இருக்கின்றது, அந்த மாமி அந்த படத்துக்குள்ள என்ன இருக்கின்றது நமக்கு தெரியாது. அந்த படத்தை பார்த்தா தான் தெரியும். அப்ப படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன செய்யறான்னா, இது எப்படி இந்த படத்தை வெளியிடலாம், இது எங்களுடைய உள்ளத்தை புண்படுத்துதுன்றாங்க. ஏண்டா அப்போ உங்களுக்கு ஒரு தலைப்பு வச்சாலே உங்களுடைய உள்ளத்தை குத்தும் அப்படின்னா, இஸ்லாமிய சமுதாயத்தை எடுத்தானடா ஒரு படம், துப்பாக்கின்னு ஒரு படம் எடுத்தானா இல்லையா? இந்த சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் தீவிரவாத செயலுக்கு உதவி செய்யுதுன்னு எடுக்கிறாங்க. ஸ்லீப்பர் செல்லு, ஒருத்தன் ஒரு பாய் கசாப்பு கடை மாதிரி கடைக்கார மாதிரி இருப்பான், அதே மாதிரி பொட்டி கடை வச்சிருக்கிற மாதிரி தெரியும். அவன் கொடுக்கறது வைக்கிறது எல்லாம் குண்டா வச்சிருப்பான், அவன் எல்லாருமே தீவிரவாதி, அவனை நீ நம்பிராத, அவன் ஸ்லீப்பர் செல்லா இருக்கிறான் என்று சொல்லி படத்தை காட்டினானே, படத்துல எடுத்தானே. இதை இந்த நீதிபதி, கூறுகட்ட நீதிபதி போய் பார்த்தானே, பார்த்துட்டு என்னடா தீர்ப்பு சொன்னீங்க? அருமையான படம் சொன்னீங்களா இல்லையாடா? இதே விஸ்வரூபம் படத்தை இந்த கூறுகட்ட உயர்நீதிமன்ற நீதிபதியும் போய் பார்த்தான்ல, பார்த்துட்டு இவனுக்கு உண்மையிலேயே சூடு சொரணை வெக்கம் மானம்லாம் இருந்துச்சுன்னா, என்னடா இது இப்படி எடுத்திருக்கீங்க படம், இப்படி இஸ்லாமியர்களை கொச்சைப்படுத்தி எடுத்திருக்கீங்களா என்று எவனா கேள்வி கேட்டானா? இஸ்லாமியர்களை கொச்சைப்படுத்தி இருக்கிறத விடுங்க, இந்தியாவினுடைய ரா அமைப்பு பிரிவுல உள்ள ஒருத்தவன் போய் அமெரிக்காவுக்கு உளவு வேலை பார்க்கிற மாதிரி காட்டினான் இந்த படத்துல. அதாவது உன்னுடைய மண்டையில உரைச்சிச்சா?
அதாவது இந்த கூறுவிட்ட நீதிபதிக்கு தெரிஞ்சிச்சானா அதுவும் தெரியல. அதுவும் கரெக்ட். இங்க உள்ளவன் இந்த நாட்டுக்கு எதிரியா துரோகியா அங்க போய் FBI சேர்ந்து அவன் அமெரிக்காவிலேயே கடந்து அமெரிக்காவுக்கு அடிபணிஞ்சா கூட இவனுடைய பார்வையில கரெக்ட். காரணம் என்ன? முஸ்லீம்களை கொச்சப்படுத்தி எடுக்கிறான். முஸ்லீம்களை கொச்சப்படுத்தி எடுத்தா அவனுடைய மனைவியை இழிவுபடுத்தினா கூட அருமையான படம். அதே நேரத்தில் இழிவுபடுத்தி எடுக்கிறானா இல்லையோ மடிசார் மாமின்னு பேர் வச்சுட்டா போதும், இது சரியில்லை, இந்த படம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுக்கறாங்க. இது போன்று இப்படி நீங்க கொச்சப்படுத்துறீங்களே, சென்சார் போர்டு என்று ஒன்று இருக்கிறதா இல்லையா கேள்வி கேட்கிறான். நீதிபதி கேள்வி கேட்கிறான். அவன் இந்த தீர்ப்புல சொல்றான், சென்சார் போர்டுன்னு ஒன்னு இருக்கா இல்லையா? என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சென்சார் போர்டில் உள்ளவர்கள்? சென்சார் போர்டில் உள்ளவன்லாம் சரியான ஆளா நியமிக்கணும், அவர் பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும், தகுதியுள்ளவர்களை போட வேண்டும் சென்சார் போர்டுல அப்படின்னு சொல்லி மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்துக்கு நோட்டீஸ் அனுப்புறாங்க. ஏண்டா இதைத்தானடா விஸ்வரூபத்தில் நாங்க சொன்னோம், நாங்க மீட்டிங் போட்டு இதைத்தான கத்தனோம். சென்சார் போர்டுன்னு ஒன்னு இருக்கா இல்லையா? சென்சார் போர்டுல இருக்கிறவன் முல்லா எப்படிப்பட்டவன நீங்க சென்சார் போர்டு உறுப்பினர்களா போட்டிருக்கீங்க? இவங்க ஆள் எடுக்கும் பொழுதே எடுப்பாங்க போல, கண்ணிருந்தும் குருடர்களாக, காதிருந்தும் செவிடர்களாக, வாயிருந்தும் ஊமையர்களாக, மூளை இருந்தும் சிந்திக்க தெரியாதவர்களா எவன் இருக்கிறானோ அவன் தான் சென்சார் போர்டினுடைய உறுப்பினர் என்று குருட்டு பயலையும் செவிட்டு பயலையும் ஊமையனையும் சிந்திக்க தெரியாத மனநிலை பாதிக்கப்பட்டவர்களையும் தான் சென்சார் போர்டில் போட்டு வச்சிருக்கிறீங்க. அதனாலதான் அவன் எங்களுக்கு எதிராக என்ன பண்ணாலும் அவன் கண்ணுக்கு தெரிய மாட்டேனுது, அவனுக்கு தெரியலாம் நோட்டு கட்டு மட்டும்தான் தெரியுது என்று நாங்க குற்றச்சாட்டு வச்சோமே. அப்ப மணிஷ் திவாரி என்ன பேட்டி கொடுத்தா, தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர், இது சென்சார் போர்டில் அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறம் யாரு எதெல்லாம் கேள்விலாம் கேட்க கூடாது, ஏன்னா அப்ப கேள்வி கேட்க கூடாது, மடிசார் மாமியை பத்தி வந்தா மட்டும் கேள்வி கேட்கணுமா? இப்ப என்னப்பா சொல்ல வர்றீங்க? உங்களுக்கு ஒரு நியாயம், முஸ்லிம்களுக்கு ஒரு நியாயமா? அல்ல இதுக்காகவே இந்த படத்தை இவங்களை எடுத்து வெளியே விடுறானோ என்று நாம் நினைக்கக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. இவங்களுடைய உண்மை முகத்தை தோலிருத்தி காட்டுவதற்காகவே இந்த மடிசார் மாமின்ற படத்தை அல்லாஹ் இவங்க மூலமா விளையாட்டு காட்டுறானோ என்று நாம் நினைக்கின்றோம். அப்ப பாக்குறோம் இவனுக்கு எதிராக ஒரு படம், அது எதிராக இருக்கா என்னன்னு தெரியல. இது இந்த வியாபார யுக்திக்கா என்னத்தையாவது செய்வாங்க, ஏதாவது ஒரு பேரை போடுவாங்க, அந்த பேருக்கும் படத்துக்கும் சம்பந்தமே இருக்காது, படம் ஓடி போயிடும், படம் நல்லா காசு சம்பாதிக்கிற அந்த மாதிரி ஐடியா பண்ணுவாங்க. அப்ப உள்ள என்ன இருக்குன்னே தெரியாம தீர்ப்பு கொடுக்கிற. தீர்ப்புல சொல்றான் மடிசார் மாமி என்ற அந்த தலைப்பை மட்டும் மாற்றிவிட்டு படத்தை வெளியிடலான்றாங்க. இதுதான் ஒரு தீர்ப்பா? இவன் சரியான ஆளா இருந்தா என்ன செய்யணும்? இந்த நீதிபதி சரியான யோசனை உள்ளவனா இருந்தா எனக்கு போட்டு